அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஹதீஸ், மறுமை நாளில் முதலில் தீர்ப்பு வழங்கப்படும் மூவர் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு விளக்கி இருக்கிறார்கள். போரில் ஷஹீதானவர், மார்க்க அறிஞர், செல்வந்தர். முதலில் இறைவழியில் உயிர் தியாகம் செய்த ஷஹீத் அல்லாஹ்வின் முன் அழைத்து வரப்படுவார். அவரிடம் அல்லாஹ் தான் அவருக்கு வழங்கிய அருட்கொடைகளை கூறிவிட்டு, இதில் எவ்வாறு செயல்பட்டாய் என்று கேட்பான். அப்பொழுது அவர், யா அல்லாஹ், உன் நன்மையை நாடியே நான் போரிட்டு ஷஹீதானேன் என்று கூறும் பொழுது, அல்லாஹ், நீ பொய் சொல்கிறாய், நீ மாவீரன் என்பதை காண்பிப்பதற்காகவே நீர் போரிட்டாய் என்று கூறி அவரை முகம் குப்பர தள்ளி நரகத்தில் வீசுவான். இரண்டாவதாக மார்க்க அறிஞர் அல்லாஹ்வின் முன் அழைத்து வரப்படுவார். அப்பொழுது அல்லாஹ் அவரிடம் தான் வழங்கிய அருட்கொடைகளை கூறிவிட்டு, இதில் நீர் எவ்வாறு செயல்பட்டாய் என்று கேட்பார். அப்பொழுது அவர், யா அல்லாஹ், நானும் கல்வி கற்று பிறருக்கும் கல்வி கற்றுக் கொடுத்தேன் என்று கூறுவார். அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், நீர் பொய் சொல்கிறீர், நீர் பெரிய மார்க்க அறிஞர் என்பதை மக்களிடையே காண்பிப்பதற்காகவே நீர் கல்வி கற்றீர் என்று கூறி அவரை முகம் குப்பர தள்ளி நரகத்தில் வீசுவான். மூன்றாவதாக செல்வந்தர் அல்லாஹ்வின் முன்பு அழைத்து வரப்படுவார். அவரிடம் தான் வழங்கிய அருட்கொடைகளை அல்லாஹ் கூறிவிட்டு, இதில் நீர் எவ்வாறு செயல்பட்டீர் என்று கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், என் செல்வம் அனைத்தையுமே உன் நன்மையை நாடியே நான் தான தர்மங்கள் செய்தேன் என்று அவர் கூறும் பொழுது, நீர் பொய் சொல்கிறீர், நீர் பெரிய கொடையாளி என்று மக்கள் முன்பு பேசுவதற்காகவே நீர் கொடை கொடுத்தீர் என்று கூறி அவரை முகம் குப்பர தள்ளி நரகத்தில் எரிந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். அன்பார்ந்தவர்களே, நாம் செய்யும் ஒவ்வொரு நற்செயல்களும் அல்லாஹ்வின் நன்மை நாடி மட்டுமே இருக்க வேண்டும் என்று நாம் நியத்து செய்ய வேண்டும். தான தர்மங்கள் செய்வதிலும் சரி, பிறருக்கு பயான்கள், கல்விகள் கற்றுக் கொடுப்பதிலும், மார்க்க கல்விகள் கற்றுக் கொடுப்பதிலும் சரி, நாம் அல்லாஹ் ஒருவனே, அவனுக்காக மட்டுமே என்று அவனிடமே நம் நற்கூலியை எதிர்பார்த்து நாம் செயல்பட வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மறுமையில் நமக்கு அதற்குரிய நற்கூலியை தந்தல் புரிய அல்லாஹ்விடம் நாம் இருக்கரமேந்து துஆ செய்வோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.